ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல சல்லியன் யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சல்லியன் மத்திர தேசத்தோட இளவரசன். பின்னாட்கள்ல சல்லியன் தான் மத்திர தேசத்தோட அரசன். சல்லியனோட சகோதரி தான் பாண்டுவோட இரண்டாவது மனைவி மாத்ரி. அதனால மாத்ரியோட குழந்தைங்க நக்குலன் சகாதேவனோட தாய் மாமன் தான் சல்லியன். யுத்தம் நடக்க போகுது, அந்த யுத்தத்துல கலந்துக்கணும், பாண்டவர்களுக்கு உதவியா இருக்கணும் அப்படின்றதுக்காக சல்லியன் மத்திர தேசத்துல இருந்து புறப்பட்டு விராட நகரத்தை நோக்கி வராரு. வர்ற வழியில துரியோதனன் சூழ்ச்சியால சில ஆட்கள்ல ஏற்பாடு பண்ணி சல்லியனை வெல்கம் பண்ணி அவருக்கு எல்லா விதமான சந்தோஷமான விருந்துக்கு ஏற்பாடு பண்றாரு. விருந்து எல்லாத்தையும் சாப்பிட்ட சல்லியன் தனக்கு விருந்தளிச்சது தர்மர் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த விருந்த சாப்பிட்டதுக்கு சாகுற வரைக்கும் உங்களுக்காக போராடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இத சொன்ன உடனே துரியோதனன் அங்க வந்து இந்த விருந்த அமைச்சதே நான் தான், இப்போ நீங்க இந்த விருந்த சாப்பிட்டதுக்காக சாகுற வரைக்கும் உறுதுணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதனால இந்த மகாபாரத யுத்தத்துல நீங்க ஏன் கூட தான் இருந்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. துரியோதனனோட வலையில மாட்டிக்கிட்டாரு சல்லியன். சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக சல்லியன் துரியோதனன் பக்கமா இருந்துதான் சண்டை போட்டாரு. 17வது நாள் யுத்தத்துல கர்ணனுக்கு தேரோட்டியா இருந்ததே இந்த சல்லியன் தான். ஏன்னா கர்ணன் இந்த 17வது நாள் யுத்தத்துல கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக துரியோதனன் கிட்ட எனக்கு சல்லியனை தேரோட்டியா போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே துரியோதனன் சல்லியன் கிட்ட போயிட்டு நீங்க தான் தேரோட்டியா இருக்கணும்னு சொல்றாங்க. உடனே சல்லியன் ரொம்ப கோபப்பட்டு என்ன எப்படி நீங்க இந்த மாதிரி சொல்லலாம், நான் எவ்வளவு பெரிய வீரன், என்ன போய் தேரோட்ட சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது துரியோதனன் சல்லியனை சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க அப்படி நினைக்க கூடாது, உங்களுக்கு எதிராக சண்டை போடுறது யார் தெரியுமா, அர்ஜுனனும் கர்ணனும் சண்டையிட போறாங்க. அப்போ அர்ஜுனனோட தேரோட்டியா கிருஷ்ணர் இருக்கும்போது கிருஷ்ணருக்கு ஈக்குவலான வீரன் நீங்க தான், அதனாலதான் கர்ணனுக்கு தேரோட்டியா இருக்க சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. துரியோதனன் சொன்ன சமாதானம் சல்லியனுக்கு பிடித்து போக கர்ணனுக்கு தேரோட்டியா இருக்கிறாரு 17வது நாள் யுத்தத்துல. கர்ணன் நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேல செலுத்தும் போது சல்லியன் ஹிருதயத்தை நோக்கி செலுத்து அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கர்ணன் உன்னோட வேலை தேரோட்டுறது, அதோட நிறுத்திக்கோ, எனக்கு அட்வைஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் தலையை நோக்கி செலுத்துறாரு. கிருஷ்ணர் தன்னோட கால் கட்டவரலை வச்சு தேரை அமுக்கி தேர் கொஞ்சமா பூமிக்குள்ள போற மாதிரி பண்றாரு. அதனால நாகாஸ்திரம் அர்ஜுனனோட தலையில படாம அர்ஜுனனோட கிரீடத்துல பட்டு செயலிழந்து போயிடுச்சு. உடனே சல்லியன் நான் தான் அப்பவே சொன்னேன்ல ஹிருதயத்தை நோக்கி விடு அப்படின்னு, நீ தான் தப்பா தலையை நோக்கி விட்ட, இப்ப பாத்தியா அப்படின்னு சொன்ன உடனே கர்ணனுக்கு இன்னும் கோபம் வருது. அடுத்ததா சல்லியன் இப்போவாது ஹிருதயத்தை நோக்கி செலுத்து அப்படின்னு சொல்லும் போது கர்ணன் அவங்களோட தாய் குந்தி தேவிக்கு கொடுத்த சத்தியம் ஞாபகம் வருது. அர்ஜுனன் மேல நாகாஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேல பிரயோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அவரால் செலுத்த முடியல. சல்லியனுக்கு தான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறான்ற கோவத்துல தேர் சக்கரம் சகதியில மாட்டும் போது என்னால தேர் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தேர்ல இருந்து இறங்கி அந்த இடத்த விட்டே போயிடுறாரு சல்லியன். இன்னும் நீங்க சல்லியனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. என்னதான் சல்லியன் மாவீரனா இருந்தாலும் அவர் சொன்ன வாக்க அவர் காப்பாத்தினாலும் அதர்மம் பக்கம் நின்று போரிட்டதுனால நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல சல்லியனுக்கு நெகட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.